சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். சார், என்னோடய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார். நான் எதுக்கு உழைக்கிறேன்? சம்பாதிக்கிறதுக்காக இல்லை சார். எஸ், சம்பாதிக்கிறதுக்காக. எதுக்கு சம்பாதிக்கிறேன்? என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சம்பாதிக்கிறேன். காலையிலேருந்து ஒரு சேல்ஸ்மேன் பேசிகிட்டே இருக்கார். எதுக்குப்பா பேசுகிற? 4 காசு சம்பாதிக்க வேண்டாமா சார்? வண்டி தள்ளுறவர்கிட்ட போய் கேட்டால் எதுக்குப்பா இப்படிலாம் பண்ணுற? சார், 4 காசு சம்பாதிக்க வேண்டாமா சார்? அப்போ இந்த சம்பாத்தியத்தை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு இடம் இருக்குது, நீங்கள் டேக்ஸு கட்டுறேன், ஒரு வாகனத்தை வாங்குறேன், கடன் அடைக்கிறேன், கடன் வாங்குறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு வேலைக்கு போகிறேன், வீடு வாடகை கட்டுறேன், வீட்டுக்கு டேக்ஸு கட்டுறீங்க, குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, நகை வாங்குறீங்க, வீட்டுக்கு டைல்ஸ் போடுறீங்க, பில்டிங்கை எழுப்புறீங்க, ஃபேன் போடுறீங்க. எல்லா விஷயமும் சௌகரியமாக நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம கோயிலுக்கு போகிறோம், உதாரணமாக சொல்கிறேன். இங்கேருந்து சார், நான் இப்போ புதுசாக கோயில் கட்டியிருக்கா, ராமர் கோயில், நம்ம போகணுன்னு நினைக்கிறோம். அப்போ போனோம்னா கூட இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? சம்பாதிச்சு இங்கே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகும்போது இதுக்கு போனோம். நான் பழனிக்கு போகலான்னு நினைக்கிறேன். அப்போ சம்பாதிச்சு அந்த காசை வச்சு பஸ்ஸில் ஏறி நீங்கள் போகிறேன், இல்லை ஃப்ளைட்டில் ஏறி போகிறேன், இல்லை ட்ரெயினில் போகிறேன். சம்பாதிச்ச காசை வச்சுட்டு நீங்கள் திருப்பதிக்கு போனோம். அப்போ அந்த சம்பாத்திய காசு, அப்போ சம்பாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த சம்பாத்தியங்கிறது ரொம்ப முக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பேசிக்காக அப்படியே பின்னாடி வரும். நம்ம உழைக்கிறோம். உழைச்சிட்டு அந்த உழைச்ச காசை மேம்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய வாஸ்து பிளான்ட் மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இயற்கையாக இது வச்சா எங்கள் வீட்டில் கொஞ்சம் முன்னேறும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் சார். ஒரு 5 செடியை நான் தெய்வமாக எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் சார். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார். இது ஏன் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பா. பொதுவாகவே அந்த காலத்தில் ஒரு முறை இருக்குது. குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு செடியை நட்டுருவா. செடியும் வளரும், குழந்தையும் வரும். அந்த செடி பட்டு போச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வரும்னு அர்த்தம். அந்த செடியை பார்த்து கவனிச்சுன்னு இருப்பா. இப்பவும் சொல்கிறேன், ஜப்பானில் ஒரு செடி, பட்டு போன செடி, அதாவது ஒரு செடியை ஆரோக்கியம் இல்லாத செடியை ஒரு ஆரோக்கிய செடிக்கிட்ட வச்சுருக்கா. இதை மானிட்டர் பண்ணுறாங்க. 2 செடிகளும் என்ன பண்ணுறதுன்னா பேசுறது. எப்படி பேசுறதுன்னா, இந்த செடி சொல்லுதான், நீ ஆரோக்கியமாக இரு, உன்னை பார்த்துக்கோ, உன்னை ஆரோக்கியமாக இரு, உன்னை கவனிச்சுக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது. இது ஜப்பானில் இருக்கிறது. நம்மளுடைய டிவியில் நியூஸில் வந்த ஒரு செய்தி. இன்றைக்கும் அது யூடியூப்பில் இருக்குது. அப்போ ஒரு செடி ஒரு மனிதனை விட பாசத்தோட, அன்போட இன்னொரு செடியை பார்த்து நிழலும் கொடுத்து அது சமயம் அன்பையும் பரிமாறிக்கிறது. அப்போ அந்த செடிக்கு நம்மளுடைய எண்ணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கும் நமக்காக ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறதுக்கும் சக்தி உண்டு. அதைத்தான் பெருமாள் பூஜைக்கு துளசியை வச்சா. அதனால தான் சிவபெருமானுக்கு பில்வத்தை வச்சாங்க. அதனால தான் க்ஷேத்திர விருட்சம்னு நம்மளுடைய முன்னோர்கள் கோயிலில் அந்த விருட்சத்தை வைக்கிற வழக்கங்களை வச்சா. அரச மரத்துக்கடியில் பிள்ளையார உட்காந்து. வன்னி மரம் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் உரியதாக இருந்தது. எருக்களம் புஷ்பம், எருக்களம் செடி விநாயக பெருமானுக்கு உரியதாக இருந்தது. அரளி புஷ்பம் முருகனுக்குரியது, செம்பருத்தி எல்லா தெய்வத்துக்கும் உரியது, செண்பகம் முருகனுக்குரியது, மல்லிப்பூ அம்பாளுக்குரியது, மகாலட்சுமிக்குரியது. இப்படி புஷ்பங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட அன்னோன்யமாக ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்பரிக்ஷ தீட்சைன்னு சொல்லலாம். சுவாமி மேலே பட்டு நம்ம மேலே படுறம்போது அது ஸ்பரிக்ஷ தீட்சையாக மாறிடுறது. எவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் பாருங்களேன். ஆன்மீகத்தில் இன்னும் நீங்கள் ஆழ்ந்து 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 நான் சொல்கிறத கேட்டேன்னா, நான் சொல்கிறது ரொம்ப அறிவுபூர்வமாகவும் ரொம்ப உண்மையானதாகவும் அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலையும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். இல்லை அது வார்த்தையாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நகைப்பாக இதை விட்டுடுவோம். அதனால் இதெல்லாம் உண்மை. அதனால தான் எல்லா பூஜைகள்லையும் பார்த்துட்டேன்னா புஷ்பத்துக்கு 3 வகையில் மகத்துவம் கொண்டதாக மாறுறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அபிஷேகம்னா ஒரே அபிஷேகம்தான். அபிஷேகத்துக்கு அப்புறம் திருப்பி அபிஷேகம் மாறுறது கிடையாது. நீங்கள் அபிஷேக டயத்தில் மட்டும் அபிஷேகம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவோம். ஆனால் புஷ்பம் மட்டும் அபிஷேக நேரத்துலையும் வைப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுவாமி அலங்காரத்துக்கு அலங்கார புஷ்பம்னு பேர். அடுத்தது அர்ச்சனைக்கு அர்ச்சனை புஷ்பம்னு பேர். அடுத்தது பார்த்துட்டேன்னா அதில் ஸ்வர்ணத்தை போட்டு அர்ச்சனை பண்ணும்போது ஸ்வர்ண புஷ்பம்னு பேர். அடுத்தது பார்த்துட்டேன்னா கடைசியில் மந்திர புஷ்பம்னு பேர். இப்படி அந்த புஷ்பத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. பூவுக்கும்
அந்த சுவாமியினுடைய அந்த செடிக்கும் மகத்துவங்கள் உண்டு. அதனால தான் நம்ம வந்து பூமி பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு செடியை நட்டுற வழக்கங்கள் உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கோயிலில் ஃபஸ்ட்டு ஈசான்ய மூலையில் பூமி பூஜை பண்ணும்போது அதான் பண்ணுவாள். பிள்ளையாரை பண்ணுவாள். பிள்ளையாருக்கு பக்கத்தில் அரச செடியை நட்டுவாள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 5 செடி சொல்ல போகிறேன். இந்த 5 செடி நீங்கள் அதுக்கிட்ட பேசினா அது உங்ககிட்ட பேசும். எப்படி பேசும்னா, என்னுடைய செல்வத்தை வளர்க்கணும், நான் பாசிட்டிவாக இந்த வீட்டில் இருக்கேன், இந்த வீட்டுக்குள்ளே நான் பாசிட்டிவாக நான் வந்து பேசுவேன், செல்வத்தை பற்றிய சிந்தனைகள் எனக்கு இருக்குது, என்னுடைய சுபீக்ஷம் ஐஸ்வர்யம் இந்த வீட்டில் வளரணும். ஃபஸ்ட்டு பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கொடுக்கறது துளசி. ஏன்னா உன்னதமான செடி. துளசியை ஆற்றுல வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் அவ்வளோ சுபீக்ஷம் உண்டு, அவ்வளோ சுபீக்ஷம் உண்டு. அதுக்கு ஈடு இணையாக நான் வந்து எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது, அவ்வளோ சக்தி அந்த துளசி செடிக்கு உண்டு. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்து செம்பருத்திக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அவ்வளோ மகத்துவங்கள் செம்பருத்தி செடி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப 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 விசேஷம். அடுத்தது 3வது மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் வச்சுக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். நிறைய பேர் சொல்லுவாள் இதை வச்சா பாஸ் வருமா, அப்படி கிடையாது. அது வளர வளர நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4வது வந்து புல், அருகம்புல் வீட்டில் இருக்கும் பொழுது ரொம்பவுமே 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 சிறப்பு. 5வது வந்து எருக்கம். இந்த எருக்கம் வச்சுக்கிறது ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த காலத்தில் நோய் நிவாரணினே சொல்லுவாள். இந்த யானைக்கால் வந்துச்சுன்னா காய்ச்சலுக்காக பயன்படுத்துறதுக்கு இந்த எருக்கம், வெள்ளெருக்கத்தை வந்து பயன்படுத்துவாள். இந்த மாதிரி 5 செடி வந்து ரொம்ப மகத்துவமான செடி இருக்குது. இதை வீட்டில் வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, நமஸ்காரங்கள்.